la! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 90 மார்க் எடுத்த பொண்ணு 35 மார்க் எடுக்கிற பையனை படிக்க விடாமல் கண்ணில் மிளகா பொடி தூவி கையை கட்டி போட்டு காலை தூக்கி கட்டி அவன் தலையில் தொங்க விட்டு அவன் புத்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டு அதை மீறி அவன் எக்ஸாம் எழுத வந்தால் என்னத்தை எழுதினாலும் அவனுக்கு 0 மார்க் போடுங்கன்னு கடைசியில் டீச்சர்ஸையும் செட்டிங் பண்ணி வச்சு அதையும் மீறி ஒரு 35 மார்க் எடுக்கிறான்னா அவன் எப்படி அதை கொண்டாடுவானோ அப்படி தான் நான் கொண்டாடுறோம். யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பாட்டுக்கு என்ன, படிப்புக்கு என்ன, வேலை வாய்ப்புக்கு என்ன, முன்னேற்றத்துக்கு என்ன, விலைவாசிக்கு என்ன என்று யோசித்தார்கள். அயோத்தி மக்களே இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கேள்வி, இவிஎம்க்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது, இவிஎம் கரெக்ட் தான், இவிஎம்லயே தேர்தல் நடக்கும். எதிர்கட்சியின் சதித்திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது, இது நமக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு ஏன் பிரதமர் கொண்டாடுறாரு? யார் நீ? முதல்ல உன் பேர்ல எதுக்கு கேரண்டி கொண்டு வர? ஒரு ஜனநாயக நாட்டுல அவர்தான் சார் பிரதமர். இருந்தா பிரதமர்னா நீங்க சுப்ரீம் லீடரா? பிரதமர் உங்க பேர் என்னது? பிரதமர். உங்க கெபாசிட்டி என்னது? பிரதமர். அவ்வளவுதான். அதுனா மோடிக்கு கேரண்டி. தேர்தல் முறையாக நடக்கவில்லை, தேர்தல் ஆணையம் முறையாக நடக்கவில்லை, மிகப்பெரிய ஊழல்கள் நடந்தது. எவ்வளவு பேர் லைவ் எல்லாம் போட்டா பாத்தீங்களா? பிஜேபி காரனுங்க உள்ள போய் லைவ் போட்டது, குழந்தைங்க அமுக்குனது, எவ்வளவு கேரளால எங்க அமுக்குனாலும் பிஜேபிக்கு போறது, இதையெல்லாம் தாண்டி 100 சீட்டை பெற்றிருக்கிறோம் என்றால் இது இமாலய வெற்றி. முறையாக நடந்திருந்தால் 400 கடந்திருக்கும். இந்த தேர்தல் ஏன் வித்தியாசமான தேர்தல், வெற்றிகரமான தேர்தல் என்றால் நரேந்திர மோடியையே கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேச வைத்த தேர்தல், நரேந்திர மோடியையே அம்பானி அதானி என்று பேச வைத்த தேர்தல், நரேந்திர மோடியையே சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச வைத்த தேர்தல், நரேந்திர மோடியையே SC/ST பற்றி பேச வைத்த தேர்தல். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருமிகு அலிமல் புகாரி எழுந்துள்ளார். வணக்கம் சார். ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3வது முறையும் மோடி தான் பிரதமர் ஆகியிருக்காரு. நீங்கள் 99 இடம் தான் ஜெயிச்சிருக்கீங்க. பாஜக கிட்டத்தட்ட 240 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பாஜக கொண்டாடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க 99 சீட் தான் வாங்கியிருக்கீங்க, நீங்க கொண்டாடுறீங்க. அதாவது 90 மார்க் எடுத்த பொண்ணு அழுகுற கதையும் 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆன பையன் கொண்டாடுற மாதிரி நீங்க ஏன் அவ்வளவு கொண்டாடுறீங்க? கொண்டாடுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருக்கு சார்? 90 மார்க் எடுத்த பொண்ணு 35 மார்க் எடுக்கிற பையனை படிக்க விடாம கண்ணில் மிளகா பொடி தூவி கையை கட்டி போட்டு காலை தூக்கி கட்டி அவன் தலையில தொங்க விட்டு அவன் புத்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டு அவன் ஸ்கூலுக்கு வந்தால் வெளியே வந்தால் அவனை அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணி அதை மீறி அவன் எக்ஸாம் எழுத வந்தால் அவன் என்னத்தை எழுதினாலும் அவனுக்கு 0 மார்க் போடுங்கன்னு கடைசியில் டீச்சர்ஸையும் செட்டிங் பண்ணி வச்சு அதையும் மீறி ஒரு 35 மார்க் எடுக்கிறான்னா அவன் எப்படி அதை கொண்டாடுவானோ அப்படி தான் நாங்கள் கொண்டாடுறோம். இவ்வளோதான் இதுக்கு பதிலே. நீங்கள் 90 மார்க் எடுக்கிறது எப்படி எடுத்திருக்கீங்கன்னா இவ்வளோலாம் நீங்கள் செய்கிறீங்கல்ல, இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இவ்வளோலாம் இருந்தே 90 தான் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்யலை அப்படின்னா யோகேந்திர யாதவ் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சூப்பராக. அனைத்து அரசு இயந்திரங்களையும் தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டே உங்களால் மெஜாரிட்டி மார்க் கிராஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை பிறகுது பார்த்தீங்களா, பீப்புள் மேண்டேட் மேலே ஒரு சந்தோஷம் பிறகுது பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய. தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு கிடைத்த வெற்றியைத்தான் நாங்கள் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நஃப்ரத் சோடோ, வெறுப்பை கைவிடுங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை நேற்று கூட தயாநிதி மாறன் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர். மீம்ஸில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த மீம்ஸ்னு கூட சொல்ல தேவையில்லை, நல்ல கருத்தாக கூட எடுத்துக்கலாம். யூபியில் உள்ளவங்க இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை அது ஏன் அவர் ஒரு ஜோக்காக பேசுகிறார், தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரும்போது அவங்க சுயமரியாதையை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது எங்கே கற்றுக்கிட்டாங்களோ தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதாவை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை யூபி மக்கள் புரிய வைத்தது தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை. சமாஜ்வாடிக்கு அங்கே எந்த ஒரு ரோலுமே இல்லையா? என்ன எல்லாரும் சமாஜ்வாடியால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. ஆமாம், எல்லாரும் முன்னா தானே யாத்திரைக்கு கூட வந்தார்ல. தலைவர் ராகுல் காந்தி யாத்திரையை முன்னெடுத்தார். கூட்டணியால் அது கிடைத்தது என்பது எங்கேயுமே நம்ம மறக்க மாட்டோம். ஏன் ரோல் இல்லைன்னு ராகுல் காந்திக்கு மட்டுமே நீங்கள் ஒட்டுமொத்த கிரெடிட்டிங் யாத்திரை முன்னென்று நடத்துனது அவர் தானே. நான் யாத்திரைக்கு சொல்லும் போது அவர் தேர்தல் வெற்றி என்று வரும் பொழுது மக்கள் மனநிலையை மாற்றுவதற்கு யாத்திரை ஒரு மிகப்பெரிய பிளேட் அ வைட்டல் ரோல். அரசியல் ரீதியாக தேர்தலை களத்திலே காணும்போது உண்மையிலேயே அதிகப்படியான உழைப்பையும் வைட்டல் ரோலையும் சமாஜ்வாடி கட்சியும் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அகிலேஷ் யாதவும் செலுத்தியிருக்கிறாங்க. இது கூட்டாக கிடைத்த வெற்றி என்பது யாருமே மறுக்க மாட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெனைசன்ஸ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் எழுச்சி என்பது மக்கள் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்துதான் அவர்கள் பாபர் மசூதி இடிப்பிற்கு பின்னால் தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அவர்களால் பெற முடிந்தது.
அந்த எழுச்சிக்கு வந்து மக்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கலவரம், வெறுப்புணர்ச்சி என்பது எப்படி தேவைப்படுகிறதோ அதற்கு பிறகு அவங்க வந்து ஒரு டாமினன்ட் ஃபேக்டராக உருவாக முடிஞ்சது. ஓகே, அதே மாதிரியே அதை முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி, அதை முறியடிக்கக்கூடிய ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்தார் தலைவர் ராகுல் காந்தி. லவ் வில் கான்கர் ஹேட் என்றார். இதை நான் 6ஆம் முதலே சொல்லிட்டு வர்றேன். லவ் வில் கான்கர் ஹேட் என்று தன்னுடைய தந்தையார் மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய நினைவிடத்திலிருந்து பிரகடனம் செய்துவிட்டு அன்பு வெறுப்பை மிகைக்கும் என்று பிரகடனப்படுத்திவிட்டு இந்த யாத்திரை நடத்தினார். அன்பை பிரச்சாரம் செய்தார். மக்கள் அந்த அன்பை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, வெறுப்பு தணிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அடுத்தடுத்து யோசிப்பான். அதாவது வெறுப்பு தணிஞ்சது, அதுதான் சொன்ன ராகுல் காந்தியோட யாத்திரை. வெறுப்பு தணிந்தது, யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பாட்டுக்கு என்ன, படிப்புக்கு என்ன, வேலை வாய்ப்புக்கு என்ன, முன்னேற்றத்துக்கு என்ன, விலைவாசிக்கு என்ன என்று யோசித்தார்கள். அயோத்தி மக்களே இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல அந்த வெறுப்பை டிஃப்யூஸ் பண்ணணும். ரோபோட் படத்தில் வர்ற மாதிரி அந்த ரெட்டு சிப்பை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை தலைவர் ராகுல் காந்தி எடுத்துட்டார். மற்ற வேலையை அகிலேஷ் யாதவ் பார்த்துட்டார். யூபியில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் நம்முடைய ஓட் ஷேர் வந்து கணிசமான அளவிலே உயர்ந்திருக்கிறது. ஆனால் மத்திய பிரதேசில் ஒன்றுமே இல்லையே சார். அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஃபேக்ட் தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கட்சியினர் இன்னும் கொஞ்சம் அதிகமான உழைப்பை போட வேண்டும். அது அரசியல் ரீதியாக ஒரு சில இடங்களில் ஏறுவதும் இறங்குவதும் இருக்கும். இன் டோட்டல் நம்முடைய உயர்வு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த யாத்திரையும். கமல்நாத் மாதிரியான ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா ஐடியாலஜி உள்ள ஆளை ஏன் இப்போ வரைக்கும் கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எலெக்ஷனுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து அணிமானுவார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. அவ்வளவு பிரச்சனை இருந்தும் ஏன் சார் நீங்கள் கமல்நாத் மாதிரியான நாட்களெல்லாம் மாற்றாமல் ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க? உள்ளுக்குள்ளேயும் உங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் பல பிரச்சனைகள் இருக்குல்ல. அதாவது ஒரு நெறியாளராக, ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் வந்து யாரையும் பிராண்ட் பண்ணலாம், அது உங்களுடைய உரிமை. சாஃப்ட் இந்துத்துவா என்று சொல்லலாம், மைல்டு இந்துத்துவா என்று சொல்லலாம், ஹார்ட்கோர் இந்துத்துவா என்று சொல்லலாம். காங்கிரஸ் என்கின்ற பேர் இயக்கத்தை தேர்ந்தெடுத்து அதில் நான் பயணிக்கிறேன் என்பதை அவர் உறுதி செய்யும் வரை இந்துத்துவா கொள்கைக்கு எதிரானவர் தான் அவர். அது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி அவர்கிட்ட இருக்குது, இந்துத்துவாவுக்கு வந்து இன்க்ளினேஷன் இருக்குது அப்படின்னா போனால்தான் அவருக்குமே பிரயோஜனம் ஏற்படும். அப்படி பார்த்தா உங்க பாணியில பதில் சொல்லணும் அப்படின்னா, இல்லை சார், கடந்த சட்டமன்ற தேர்தல் போது நம்ம கொஞ்சம் சாஃப்ட் ஹிந்துத்வா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூலாம் கமல்நாத்தே பேசியிருக்காரே சார் கட்சிக்குள்ள. அதனால நான் அப்படி சொல்கிறேன். அதாவது அதற்கு வந்து நேரடியாக இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு அது அப்படி சொல்கிறதா இருந்தால் நான் உங்களுக்கு இன்னும் நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஜோதிராதித்ய சிந்தியா அதை பேசினார். அது உறுதியான தகவல். பேசினார். தலைவர் ராகுல் காந்தி கதவை காட்டினார். நீ இப்போ ஆட்சியே கவுந்தான பரவாயில்ல, அவ்வளோ உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி தான் அது. அப்படி அவர் பேசியிருந்தால் அதுக்கான ரியாக்ஷன் வந்து தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக எடுத்திருப்பார். இது வந்து வெளியே வந்து அரசல் புரசலாக கேள்விப்படக்கூடிய செய்தி. செவிவழி செய்திகளை வைத்து உறுதிப்பாடான இது போன்ற பொறுப்புமிக்க இடங்களில் வைத்து அதை நம்ம பேச முடியாது. ஓகே சார், ஆனாலும் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக் தானே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். உறுதியாக இல்லையே, 100% இல்லை, 1000% இல்லை. எப்படி சொல்றீங்க செட்பேக்? கடந்த 10 வருஷம் கழிச்சும் நீங்க வந்து 99 தான் ஜெயிச்சீங்க. ஆரம்பத்தில் பதில் சொல்லிட்டு இருந்தேன். தேர்தல் ஆணையத்தை கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் மொத்தத்தெல்லாம் விட்டுருங்க, சிபிஐ, என்ஐஏ, இடி, ஐடி கூட விட்டுருங்க, நான் அதெல்லாம் கூட தூரம் வச்சிடுறேன். நீங்கள் அதெல்லாம் கூட எங்களை ஒடுக்குனா கூட மக்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தேர்தல் செய்யும் வழிமுறையே மாற்றினால், தேர்தல் ஆணையர்களையே மாற்றினால், தேர்தல் ஆணையர்கள் ஏன் மாற்றினாங்க? டு யூ ஹேவ் எனி ஆன்சர் ஃபார் தட்? ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, அதனால புதுசாக 2 பேர் தேர்ந்தெடுத்து வந்தாங்க. தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் வழிமுறையை ஏன் மாற்றினார்கள்? டிரான்ஸ்பரன்சி முக்கியமா இல்லையா? உதாரணத்துக்கு ஜெர்மானிய உச்ச நீதிமன்றத்தில் இவிஎம்முக்கு எதிராக வந்து வழக்கு போடுறாங்க. ஜெர்மனியில் இருந்துச்சு, சுவிட்சர்லாந்தில் இருந்துச்சு, அயர்லாண்டில் இருந்துச்சு இவிஎம். அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நாட்டில் வந்து இவிஎம்முக்கு போயிட்டு திரும்ப பின்னால் பேலட் வந்துட்டாங்க. அப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் ஜெர்மனிய உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு நடக்கும் பொழுது அந்த உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தை சொன்னது, அதை சொன்ன உங்களுக்கு பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ராதர் தென் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன், மெயின்டைனிங் டிரான்ஸ்பரன்சி இஸ் மச் நீடட் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜனநாயக அரசியலில் தேர்தல் வழிமுறையில் திறன் தன்மையை விட, திறன்பாட்டை விட முக்கியமானது வெளிப்படைத்தன்மை. அப்படின்னு அப்போது ஒரு கவர்மெண்ட் அஸ் அ பிரைம் மினிஸ்டர், அஸ் அ ரூலிங் பார்ட்டி, இட் இஸ் பிஜேபிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி இன் எலெக்ஷன்ஸ். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா தேர்தல் ஆணையத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். இப்போ தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அதை முடிவு செய்கிற இடத்துல நடுநிலையாளர்களும் எதிர்கட்சியாளரும் எல்லாருமே இருக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க, 4 பேர் கொண்ட இடத்துல கடைசி நேரத்தில் தேர்தல் நெருக்க வட்டத்தில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் வழிமுறையில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்க வேண்டிய காரணம் என்ன? சரி, உங்க பாயிண்ட்டுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு ரோல் இருக்குல்ல, எதிர்கட்சி தலைவர் உள்ள வச்சிருந்தாங்கல்ல, பத்தாது இல்லை? மெஜாரிட்டியில் 2 பேர் நீங்களும் லா மினிஸ்டர் சேர்ந்து நியமிச்சிட்டிங்கல்ல. அதுக்கு அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொன்னார் அதையும் நீங்கள் பார்க்கணும். எதிர்கட்சிக்கு ரோல் இருக்குது. அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொன்னார், கடைசி 10 நிமிஷத்துக்கு எனக்கு 12 பேர் லிஸ்ட் கொடுத்து தேர்ந்தெடுக்க சொன்னாங்க, நான் கடைசி வரைக்கும் அந்த 2 பேரை எதிர்த்தேன். என் எதிர்ப்பை மீறி ஈஸியாக பண்ணிட்டாங்க. காரணம் எனக்கு அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை. என்னுடைய கன்சென்சஸை கொண்டு போகிறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்திருந்தாலும் 2க்கு 2 ஸ்டாப் ஆகி நின்று இருக்கும். அதான பிரச்சனை.
இது பட்டவர்த்தனமான எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தேர்தல் ஆணையத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு எங்கள் மரியாதைக்குரிய துணை முதல்வர் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு, ஸ்டில் வி ஹவ் காட் கிரீவன்சஸ் வித் இவிஎம். தேர்தல் ஆணையத்தோடும் தேர்தல் நடந்த வழிமுறை வேணா நீங்கள் ஃபார்ம் 17C தீர்வை பார்த்தீங்களா? ஃபார்ம் 17C வந்து எல்லா தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்லையும் நீங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஃபார்ம் 17C வந்து எல்லா பூத்துலையும் ஒரு ஃபார்ம் 17C வந்து எத்தனை வேட்பாளருக்கு எவ்வளோ வந்திருக்குது, ஏரியா வைஸ் அந்த கட்சிக்கு எவ்வளோ வந்திருக்குது, எல்லாம் ஃபார்ம் 17Cல இருக்கும். 17CA 17CBல இருக்கும். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு எல்லாமே 17Cல இருக்கும். ஏல இருக்கும். பியில் வந்து ஒரு வாக்காளருக்கு எவ்வளோ வந்துச்சு தனியாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டையுமே ஸ்ட்ராங் ரூமில் வச்சுட்டு ஒவ்வொரு வேட்பாளருடைய பூத் ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. இது ஒரு ரொம்ப நியாயமாக அதை வந்து கோர்ட்டில் வந்து ஏடிஆரும் மஹுவா மைத்ராவுடைய வழக்கில் இருந்தவங்களும் என்ன கேட்டாங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பூத் ஏஜென்ட்ஸை கொடுக்குறீங்கல்ல, அதை அன்னைக்கே ஸ்கேன்டு காப்பியை எடுத்து தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டில் வெளியிடுங்க. அதை ஏன் கேட்குறோன்னு அழகான ஒரு காரணம் சொன்னாங்க. முதல்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சு 11 நாள் கழித்து நீங்கள் எவ்வளோ டர்ன் ஓவர் வந்து அறிவிக்கிறீங்க. எங்களுக்கு கொடுத்த ஃபார்ம் 17Cல வந்து 60% இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 11 நாள் கழிச்சு எவ்வளோ ஓட் டர்ன் ஓவர்னு சொல்லி வெப்சைட்டில் அறிவிக்கிறீங்க, 66%ன்னு காட்டுறீங்க. எவ்வளோ பெரிய மிஸ்கிரிப்பன்சிங்க இது. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஏற்றுக்க முடியுமா? அப்போது சரி, இது என்னமோ தெரியல, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். அப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன ஒரு பதிலை வந்து முறையான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க வேண்டும். என்ன பதில் சொன்னாங்க? இப்படிலாம் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா யாரும் ஓட்டு போட வரமாட்டாங்க, தேர்தல் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இது பதிலா? தேர்தல் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதும் ஓட்டு போட மக்களை ஆர்வப்படுத்துவதும் உங்களுடைய டிரான்ஸ்பரன்சியின் மூலமாகவும் உங்களுடைய வெளிப்படைத்தன்மை மூலமாக நீங்கள் யூ ஷுட் ஹேவ் என்ஷூர்ட் தட். உங்களுடைய வெளிப்படைத்தன்மை மீது கேள்வி எழுகிறதே என்று கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? அந்த வெளிப்படைத்தன்மை எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு இங்கே அந்த 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 வழக்குக்கு நீங்கள் கொடுத்த பதிலே உங்களுடைய அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்துக்கு காரணமே அதுதான். இப்படி ஒரு பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இவங்க கொடுத்த பதிலை வைத்து நீதிமன்றம் ஒன்றை சொன்னது. என்ன சொன்னாங்கன்னா, இப்படி கடைசி நேரத்தில் வந்து நம்மளால் பண்ண முடியாது, மேன் பவர் இல்லை அப்படின்னா. அப்போ மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி என்ன சொன்னார் அப்படின்னா, 10,70,000 ஃபார்ம் 17C வருது, மொத்தம் வந்து 543 தொகுதி. அப்போ 543 ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு 10,70,000 பிரித்தா வெறும் 1,193 ஃபார்ம் 17C தான். இதை தாராளமாக மேனேஜ் பண்ணிடலாங்கிறாரு. கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்கப்பா தேர்தல் ஆணையத்தின் மேலே விட்டாங்க. இதை விட கூத்து என்னன்னா, 6% வித்தியாசம் வருது என்று உச்சநீதிமன்றத்திலே கோரிக்கை வைக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் சிங் என்ன சொல்றாரு, 6%லாம் இருக்காது, 1.5% இருக்குங்கிறாரு. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு தேர்தலை சந்தித்து ஒரு ஃபேர் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லைங்கிறீங்களா? அது ஒரு 100% கிடையாதுங்க. இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அது மட்டும் நீ பதில் சொல்லிடுங்க. ஒரே ஒரு கேள்வி தான். இத்தோட நான் வந்து நீங்க எந்த கேள்விக்குமே நீங்களே என்ன கேட்க தேவையில்ல, நானும் உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு கேள்வி. இவிஎம்க்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. இது கொஸ்டின் கேட்கக்கூடாது, இவிஎம் கரெக்ட் தான், இவிஎம்லயே தேர்தல் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டாங்களா? எதிர்கட்சியின் சதித்திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது, இது நமக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு ஏன் பிரதமர் கொண்டாடுறது? இது பதில் சொல்லுங்களேன். பிரதமர் போய் கொண்டாடலாமா? அதை எதிர்கட்சியை வெற்றி நீங்க எப்படி சொல்லலாம்? ஆனா தேர்தல் ஆணையரே இது கொண்டாட மாட்டாரு. அவர் கொண்டாட முடியுமா? ஏன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இன்னைக்கு வந்து பேலட் நடத்து அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னா, அவரை வேலையை பேலட் நடத்து அப்படின்னு சொல்ல போகுது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் மேல தப்பா அது? இல்ல இல்ல இவிஎம்ல நடத்து அப்படின்னா அவரை வேலையை பாரு இவிஎம்ல நடத்துன்னு சொல்ல போறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையர் ஒண்ணு இவிஎம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையருக்கு ரிவார்டு தர போறாங்களா, இல்ல பேலட்ல பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஜெயில வைக்க போறாங்களா? ஏதாவது டஸ் ஹி ஹேவ் எனி ரோல் டு பிளே? தேர்தல் ஆணையருக்கே ரோல் இல்லைன்னும் போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க அப்படி பயங்கரமா கொண்டாடுறீங்க. அதே மாதிரி எல்லா கட்சி எம்பிக்களுடைய மீட்டிங்ல இப்ப முன்னாடி என்ன பேசுறாரு மோடி? இப்ப இவிஎம் மேல குறை சொன்னவங்களாம் எங்க போவாங்க? எதுக்குங்க பதறீங்க? ஏன் மைண்ட் வாய்ஸ் சத்தமாக பேசிட்டு இருக்கிறீங்க? அதான் we have got reservation அப்படின்னாரு டி.கே. சிவகுமார். தேர்தல் முறையாக நடக்கவில்லை, தேர்தல் ஆணையம் முறையாக நடக்கவில்லை, மிகப்பெரிய ஊழல்கள் நடந்தது. எவ்வளவு பேர் லைவ்லாம் போட்டான் பாத்தீங்களா பிஜேபி காரனுங்க? உள்ள போய் லைவ் போட்டது, குழந்தைங்க அமுக்குனது, எவ்வளவு கேரளால எங்க அமுக்குனாலும் பிஜேபிக்கு போறது, இதையெல்லாம் தாண்டி 100 சீட்டை பெற்றிருக்கிறோம் என்றால் இது இமாலய வெற்றி. முறையாக நடந்திருந்தால் 400 கடந்திருப்போம். மக்கள் வெற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்புறீங்களா? ஐயோ என்னங்க நம்பணும்? நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க, உளமாற மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்காது. உலக வரலாற்றுல
எதிரில் இருக்கிறவன் ஆட்சி அமைக்கும் போது நம்ம எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவோமா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தங்க இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்கன்னா புரிஞ்சுக்கங்க. சரி, கூட்டணி ஆட்சிங்கிறதுனால தான் இந்த கொண்டாட்டத்தை வந்து காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? எந்த ஒரு முடிவையும் வந்து மோடியால் தனிச்சையாக எடுக்க முடியாது. சந்திரபாபு நாயுடு ஆதரவு வேணும், அதே போல நிதிஷ்குமார் ஆதரவு வேணும். ஸோ இங்க ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. அதன் காரணமாக தான் நீங்க இந்த வெற்றியை கொண்டாடுறீங்களா? 100க்கு 1 கோடி % வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்கு? This election has taught them what democracy is. 2 பேரும் நாங்க வந்து மோடி ஆதரிக்கிறோம், மோடிக்கு எதிராக எந்த ஒரு நேற்று பேசும்போதே மோடிக்கு எதிராக எதுவுமே பேசவே இல்லையே, நாங்க முழு ஆதரவையும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் 2 பேருமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை எதிர்க்கட்சியாக உங்களால என்ன பண்ணிட முடியும்? இதுக்கு முன்னால கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க, ஏன் வெளியேறினாங்க? அது பிரச்சனை இல்லைங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டாரு, அதனால வெளியே வந்தாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால சந்திரபாபு நாயுடு வெளியே வந்தாரு. திரும்ப வேற ஸ்டேட்டஸ் கேட்கறாரு, கொடுக்கலன்னா வரதானே செய்வாரு. அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ அதை பேச்சு வேணாம். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இனி பாரதிய ஜனதா கட்சியால் ஏக்நாத் ஷிண்டேவுடைய ஃபேக்ஷனில் அப்பா இருக்கிறார், எம்எல்ஏவாக இருக்கார் மகாராஷ்டிராவில். பையன் வந்து உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனில் இருக்கார். அவருக்கு வந்து எம்பி சீட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க இந்தியா அலையன்ஸில். என்னைக்கு அவரை அறிவிக்கிறாங்களோ அன்றைக்கி ஈடியிலேருந்து நோட்டீஸ் வருது, சம்மன் வருது. அப்பா அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் முன்கூட்டியே கம்மியாக சாப்பிட்டு பழகிட்டேன், ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தாலும் வரும் அப்படின்னாரு. இது மாதிரி இனிமேல் செய்ய முடியுமா? அவர் ஹோம் மினிஸ்டர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நாங்கள் ஏன் இப்படி கொண்டாடுறோம்னா, யூ ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் ஆக்சுவலி டெமோக்ரஸி இஸ். கூட்டாட்சியில் தான் எதேச்சி அதிகாரம் செய்து கொண்டிருந்தீங்களே இவ்வளோ நாள். பெருசு, நாங்கள் தான் வந்து எங்களை அசைக்க முடியாது, எங்களை அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செக் அண்ட் பேலன்ஸ் அதுதாங்க அவசியம். சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த 99 எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏன் அவ்வளோ கொண்டாட்டோன்னு? UPA 1 நாங்கள் கொடுத்தோம், UPA 2 நாங்கள் கொடுத்தோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம். எங்களுக்கு கூட்டணி ஆட்சி பண்ண தெரியும், உங்களுக்கு தெரியாது, வேடிக்கை பார்க்க. வாஜ்பாய் பண்ணியிருக்காரு சார், ராஜ்நாத் சிங் இருந்திருக்காரு, இடையில நிறைய முறை கவுந்திருக்கு அவங்களுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம்ல. 1999 to 2004 நல்லா பண்ணாங்களே. இடையில 13 நாளில் கவுந்தது அதே வாஜ்பாய் ஆட்சி தானே. ஸோ எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதே நேரம் இன்னொன்று சொல்கிறேன், வாஜ்பாயோடைய பிஜேபி இப்போ இல்லை, எங்களுக்கும் RSSக்கும் மத்தியில் மெல்லிய கோடு இருக்கிறது என்று சொன்னார் வாஜ்பாய். இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்ன சொன்னார் லாஸ்ட்டாக தேர்தலில் இவர் நட்டா? RSSனுடைய அவசியம் இல்லாத அளவு நாங்கள் பெருசாக வளர்ந்துருக்கோம் ஆணவமாக பேசினார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. வாஜ்பாய் காலத்து பிஜேபிக்கும் இப்போ உள்ள பிஜேபிக்கு வித்தியாசம் இருக்கு. நியூ பிஜேபி அது ஆப்வியஸ்லி. இந்த பார்த்தா இது மோடி தானே. வாஜ்பாய் இருக்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்குறேன், வாஜ்பாய்க்கு கேரண்டினாரா? எல்லாரும் என்னுடைய ட்விட்டரில் வந்து வாஜ்பாய்க்கு பரிவார்னு போட்டுக்கிட்டாங்களா? இல்லை தேர்தலில் வந்து எல்லாமே ஒளிரும் இந்தியாங்கிற ஒரு கேம்பெயினை முன்னிறுத்தி 2004 எலெக்ஷனை கொண்டு போனாங்களே சார். மதிக்கிறேன், போட்டுறேன், பாராட்டுறேன். வாஜ்பாயை வந்து அவ்வளோ உயர்வாக நினைக்கிறேன். உங்க கூட சேர்ந்து நானும் உயர்வாக நினைக்கிறேன். அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சு? இந்தியா ஒளிர்கிறது, இங்கே மோடிக்கா கேரண்டி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குங்கிறீங்களா? என்னங்க சர்வாதிகாரத்துடைய அர்த்தம் என்ன? Who the hell you are? யார் நீ? முதல்ல உன் பேர்ல எதுக்கு கேரண்டி கொண்டு வர ஒரு ஜனநாயக நாட்டுல? அவர்தான் சார் பிரதமர். இருந்தா பிரதமர்னா நீங்க சுப்ரீம் லீடரா? பிரதமர் உங்க பேர் என்னது? பிரதமர். உங்க பேர் என்னது? பிரதமர். உங்க கெப்பாசிட்டி என்னது? பிரதமர். அவ்வளவுதான். அதுனா மோடிக்கு கேரண்டி? உங்க கட்சிக்காரன் என்னமோ என்ன மண்ணாங்கட்டி செஞ்சுட்டு போறான், மோடிக்கா பரிவாரன்னு போடுறான், மோடிக்கா குரிவாரன்னு போறான். அது எனக்கு தேவையில்லை. அதனால ஒரு அரசியலில் ஒரு கட்சி ஒரு வாக்குறுதியை தருகிறது என்றால் அது ஜனநாயக பூர்வமானது. அதில் உள்ள வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமா இருக்கணும். ஒன்னு சிம்பிளா சொல்லவா, 10 கட்டளைகள் கொடுக்கிறது தேர்தல் ஆணையம். அதெல்லாம் நான் தேர்தல் ஆணையம் பத்தி நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் நிறைய பேசிட்டே போவேன். தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் உள்ள கோளாறு, தேர்தல் ஆணையர்களாக யாரை நியமித்தார்கள், அதற்கு பின்னால் மோடி தொடர்ந்து ராஜஸ்தான், பீகார், இது ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்திலும் பச்சையாக விஷத்தையும் வன்மத்தையும் கக்கினார். ஒரு வார்த்தை கூட தேர்தல் ஆணையம் அவர் பேசி அவரை பத்தி ஒரு வார்த்தை எடுக்கல. 10 கட்டளைகள் போட்டார்கள். 10 கட்டளைகள் போடும்போது அதுல 7வது பாயிண்ட் ராகுல் காந்தி பேர் இருக்கு. ஏன் மோடி பேர் சொல்றது உங்களுக்கு தைரியம்? பரவாயில்ல, ராகுல் காந்தி அப்படி எதுவுமே பேசல, அப்படி எங்கேயும் வன்முறையா பேசல, தப்பா பேசல. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு கரஸ்பாண்டன்ட் மாதிரி, ஒரு பிரின்சிபல் மாதிரி சொல்றீங்க, ஏத்துக்கிறோம், ரைட்டுங்க, சரி அப்படின்னு சொல்றோம். மோடியுடைய பேரை ஒரு முறையாவது உச்சரித்தார்களா? இல்லை. இந்த தேர்தலில் தான் நாங்கள் 99 பெற்று இமாலய வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, அக்னிபத் ஸ்கீமை ஒழிப்போம். இஃப் எலெக்டட் டு பவர், காங்கிரஸ் இஸ் கிளைமிங் தட் தே வில் அபாலிஷ் அக்னிபத் ஸ்கீம். காங்கிரஸ் should stop politicizing armed forces. What nonsense is this? சொத்த நான்சென்ஸுங்க இது. அக்னிபத் ஸ்கீமை ஒழிக்கிறேன்னு சொல்றது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பொலிட்டிசைஸ் பண்றது நீங்களே சொல்லலாமா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். எதுக்கு இந்த பாயிண்ட சொல்றேன், இப்படி ஒரு மேனிஃபெஸ்டோல இருந்து எங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை எடுக்கிறீங்களா? அது ஒரு தனிநபர் பேர்ல மேனிஃபெஸ்டோல உத்தரவாதங்கள், மோடிக்கு கேரண்டி, இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்க. நீங்க ஒரு நடுநிலையாரா நான் ஒரு காங்கிரஸ்கார்ட்ட கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்வி இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க வரித்த ஒரு கேள்வியா அதை நான் எடுத்துக்கிறேன்.
ஆனால் ஒரு ஜனநாயகவாதியாக உங்களுடைய ஆள் மனதிற்குள் இதற்கான எதிர்ப்பில்லை என்றால் நீங்களும் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு ஜனநாயகவாதியாக உங்க ஆள் மனசுல அதை கேட்கல வெளிப்படையா அவங்க நிலைப்பாடு என்னன்னு உங்க ஆள் மனசுல இதற்கு எதிர்ப்பு இருக்கணும். நாளைக்கு இது ராகுல் காந்தி செஞ்சாலும் தப்பு, நாளைக்கு இதை தாமரை செஞ்சாலும் தப்பு, நாளைக்கு இதை அலிம் புகாரி செஞ்சாலும் தப்பு. எப்படி ஜனநாயக நாட்டில் அது பிரதமர் என்றால் பிரதமர்னு சொல்லு, எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லு. அதுனா மோடிக்கு கேரண்டி. அப்படி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த ஒரு நாட்டை காப்பாற்றி விட்டோம் என்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி இந்தியாவிலே நீங்கள் தேடினால் காங்கிரஸ்காரர்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த தேசத்தை வெள்ளையர்கள் பிடியிலிருந்து நாங்கள் தான் காப்பாற்றினோம். சுதந்திரத்தை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்து காலனி ஆதிக்கத்திலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றினோம். எங்கு இந்த தேசம் சர்வாதிகாரத்துக்கு சென்று விடுமோ என்று பயந்ததனால் தான் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆபத்து என்று கதறினோம். விளையாட்டுக்கு சொல்ல தூக்கி தலையில வைக்க வச்சிருக்கிறோம்ல. 400 பெற்றால் கான்ஸ்டிடியூஷனை மாத்தோம்னு பேசுறது தானே நீங்க. யாரோ ஒரு எம்பி தானே பேசினாரு, மோடி பேசலையே, அமித்ஷா பேசலையே. ராஜஸ்தானுடைய டெபுட்டி சிஎம் பேசினாங்களே, மோடி அமித்ஷா மட்டும் தான் பேசணுமா? அப்ப கோலிமாரோ சாலோங்கு கோலிமாரோ தேஷ் விரோத் கத்தாரோங்கு பேசினது அமைச்சர் தானே, அமித்ஷா மோடி பேசலையேன்னு கேட்பீங்களோ? நான் கோட்சேவுடைய பேத்தி தான் என்று ஒரு எம்பி தானே சொன்னாங்க, மோடி அமித்ஷா சொல்லலையேன்னு கேட்கலையோ? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த ராஜஸ்தான் டெபுட்டி சிஎம் ரியா குமாரி மேல? கேட்டா அமெண்ட் பண்றீங்க. அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு வித்தியாசம் தெரியாத முட்டாளா இருக்கிறோம் நாங்க. இல்ல நான் இன்னொன்னு கேட்கறேன், அமெண்ட் பண்றதுக்கு எதுக்குங்க 400? இப்பவே நீங்க அமெண்ட் பண்ணலாமே, உங்ககிட்ட 303 இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எதுக்கு 400? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ எதுக்குன்னா உங்க வரலாறு அப்படி. உங்க வரலாறு அப்படி. எப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் கிராஃப்ட் பண்ணி 4 நாள்ல உங்க ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் பத்திரிகை எழுதியது, there is no Indian in this constitution, there is no Indian in this constitution. இது என்னங்க வெளிநாட்டு அந்த கடன் வாங்கிட்டு இருந்த கான்ஸ்டிடியூஷன் என்று உலகத்தின் தலை சிறந்த சட்டமேதை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த கான்ஸ்டிடியூஷனை கீழே நோக்கி பார்த்தவங்க நீங்க. there is no மனுவாதி values in this constitution என்று பச்சையாக எழுதியவர்கள் நீங்கள். இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்க முடியாது என்று சொன்னவர்கள் நீங்கள். அந்த வரலாற்றை உணர்ந்தனால தான் சொல்றோம் நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானவங்க. வாஜ்பாய் ஆட்சியின் போது வாஜ்பாயும் அத்வானியும் சேர்ந்து என்எம்ஆர் வெங்கடாச்சலையா கமிஷனை அமைத்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆய்வு பண்ண சொல்லி அவர் அமைச்சாங்க. அவர் நேர்மைக்கு பெயர் போன தலை சிறந்த ஒரு நீதியரசர் அவர் என்ன சொல்லிட்டாரு? உங்களுடைய நோக்கம் தப்பு, பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்லாம் ஆய்வு பண்ண முடியாது என்று அவர் மறுத்து விட்டார். காங்கிரஸ் அந்த நேரத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. எதுக்காக அந்த ஆய்வு செய்யறதுக்கு ஒரு கமிஷன் அமைச்சிங்க? நீங்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானவர்கள். கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு குத்துது, அதனால இந்த கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும்னு நினைச்சீங்க. இன்றைக்கு அதே கான்ஸ்டிடியூஷனை தலைவணங்க வைத்தது மோடி காங்கிரஸ் கட்சி. அதனால கொண்டாடுறோம். எங்களுக்கு தேசம் மிச்சம் இருந்தா போதும், நாங்கள் பிரதமர் ஆகணும். ஆரம்பம் முதலே இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் அருமையான ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஆரம்பம் முதலே ராகுல் காந்தி தெளிவுபடுத்தி தான் இந்த கூட்டணியுடைய வெற்றி என்று சொன்னார். ஒருத்தர் என்ன தெளிவுபடுத்தினார்? நோ பிரைம் மினிஸ்டரியல் ஆஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் பக்குவம் மிகுந்த தலைவரால தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நான் தான் சொல்றேன், இன்னைக்கு எங்க போனாலும் நான் தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மோடிக்கு தப்பு இருக்கு. தப்பு தாங்க. நான் தான் பண்ணாங்க, நாங்கன்னு சொல்லுங்க, தேசம்னு சொல்லுங்க. வெறும் வாயில தேசப்பற்ற சொல்லாதீங்க, இந்தியாவை முன்னிலைப்படுத்துங்கள். அது என்னங்க மோடிக்கு கேரண்டி? மோடியுடைய சாதனை, கையசச்சி வந்தே பாரத்தை துவங்கி வைத்தால் ரயில்வே மினிஸ்டர் ஆயிடுறீங்க, டிமானிட்டைசேஷன் அறிவிச்சா பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுறீங்க, ஃபார்முலாஸ் அறிவிச்சா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆயிடுறீங்க. இது யார் தான் நீங்க? அதுக்குன்னு மினிஸ்டர் இல்லையா? எல்லாத்துக்கும் நான் தான். ஆனா அதே முடிச்சால ட்ரெயின் வந்துருச்சுன்னா இது சம்பந்தப்பட்ட யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு போயிட்டு தெரியுங்க. அது எப்படி? அது நல்லா போனா நீங்க காரணமா வரீங்க, கவுந்து விழுந்தா நீங்க காரணம் இல்லையா? இதுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாலாசோர்ல நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடுத்தவங்களை யாருன்னு காட்டணும். அப்ப புல்வாமால நடந்த தாக்குதலுக்கு நீங்க ஏன் பொறுப்பேற்கல? கேட்கறது நியாயமா இல்லையா? நான் கேட்கறது திருப்பி அடிச்சோம், பெருமை எனக்கு தான் அப்படிங்கிறீங்க. அப்ப அடி வாங்கினதுக்கு பொறுப்பு நீங்க இருக்க மாட்டீங்களா? தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுங்க. அப்ப என்ன? கார்டியன் பத்திரிகை எழுதின மாதிரி ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி, பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங். இட் இஸ் கிளியர் கட் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆட்டோக்ராட். சர்வாதிகாரி இப்படி தான் இருப்பான். என்ன தப்புன்னு எப்படி கேட்குறீங்க? ஜனநாயகவாதியா? ஜனநாயகத்துக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஆபத்தை இந்த தேர்தலில் உயிரை, உடைமையை, பொருளை, சுவாசத்தை எல்லாத்தையும் முதலீடாக வச்சு காப்பாற்றிருக்கோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறோம். ஆட்சி கிடைச்சிரும், மினிஸ்ட்ரி கிடைச்சிரும், சம்பாரிச்சிடலாம். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளேன். கடவுள் மேலே சத்தியம் மட்டும் சொல்கிறேன், சொந்த காசு அவ்வளோ செலவு பண்ணி இந்த தேர்தலில் நான் அவ்வளோ பிரச்சாரமும் செலவும் பண்ணி சுற்றி இருக்கிறேன். அது ஏன்? இந்த மண்ணை காப்பாற்றணும். எனக்கு சொந்தமாக சம்பாரிச்சு நான் காப்பாற்றிக்க தெரியும். எனக்குன்னு இறைவன் திறமையை கொடுத்துருக்கான், ஆற்றல் கொடுத்துருக்கான். அப்போ நான் ஏன் இந்த கட்சியில் இறங்கி விழுதுல நான் போராடுறேன் அப்படின்னா, இது தேசத்திற்கான ஆபத்து. இந்த தேசம் என்னவாக நம்மகிட்ட காப்பாற்றி ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியும் கொடுத்துட்டு போனாங்களோ அதை தலைகீழாக மாற்றுவதற்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. இப்படி வச்சுக்கங்களேன். இவங்க எந்த இந்துக்காக பண்றோம்னு சொல்றாங்களோ
அந்த இந்துக்களுக்காக இவர்கள் நல்லதை செய்வார்கள் தான் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அதுவும் கிடையாது. அதுக்கு தான் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், குறிப்பிட்ட 22 பேர், அந்த 22 பேர் வாழ்வதற்காக மட்டும் இந்த தேசத்தை இவர்கள் சூறையாடி விட்டு தேசப்பற்று வேஷம் போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த தேசப்பற்றுக்காக செய்கிறோம், நாடு நல்லா இருக்கின்றதுக்காக செய்கிறோம் என்பதை எல்லாம் தோலுரித்து காட்டி இந்த தேர்தல் ஏன் வித்தியாசமான தேர்தல், வெற்றிகரமான தேர்தல் என்றால் நரேந்திர மோடியையே கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேச வைத்த தேர்தல், நரேந்திர மோடியையே அம்பானி அதானி என்று பேச வைத்த தேர்தல், நரேந்திர மோடியையே சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச வைத்த தேர்தல், நரேந்திர மோடியையே SC/STகளை பற்றி பேச வைத்த தேர்தல், நரேந்திர மோடி திட்டவட்டமாக மைனாரிட்டிஸுக்கு எதிரானவர், அவர் ஒரு 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 குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானவர் தான் என்பதை தோலுரித்து காட்டிய தேர்தல். அந்த நாளத்தான் இந்த தேர்தலுடைய வெற்றி, இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒன்றுபடுத்தி தான் இந்த தேர்தலுடைய வெற்றியை கொண்டாடுறோம். யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, இருந்தாலும் அந்த ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஒரு எந்த ஒரு இஷ்யூவை நீங்க ஏன் முன்னெடுக்கல சார்? ஜெயராம் ரமேஷ் வந்து நாங்க துணை பிரதமரே கொடுக்குறோம் நிதிஷ்குமாருக்குலாம் சொன்னாரு, அது ஒரு பேச்சாக தான் இருந்ததே தவிர ஏன் வந்து ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒரு முன்முயற்சியையும் காங்கிரஸ் கட்சி எடுக்கல? காங்கிரஸ் கட்சி என்பது பிஜேபி மாதிரி ஆன்டி இன்கம்பன்சியில் உருவானதில்லை. வி ஹவ் காட் லெகசி. சரியா, எங்களுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது. அதை விட்டுட்டுலாம் இறங்கி போய் ஆட்சி அதிகாரம் அமைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும். இது ஒரு உதாரணம் சொல்லவா? நேற்று மோடி பேசியிருக்காரு, கூட்டணி ஆட்சியை பற்றி பேசியிருக்காரு. கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பயங்கரமாக செஞ்சு காட்டுவோம்னு. கூட்டணி ஆட்சி ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும் என்று சொன்ன அந்த வாய் தாங்க இது. அந்த வாய் தானே அது. கூட்டணி ஆட்சி ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும். இந்தியா கூட்டணியில் வந்து எப்படி பண்ணுவீங்க? வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வைப்பீங்களான்னு நையாண்டி பண்ண வாய் தானே அது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 3 வருஷத்துக்கு ஒரு பிரதமரா? நரேந்திர மோடி 1 வருஷம் பிரதமர், அடுத்த வருஷம் சந்திரபாபு நாயுடு பிரதமர், அடுத்த வருஷம் நிதிஷ்குமாரா, அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி சிராக் பாஸ்வானா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கூட்டணி ஆட்சியில்? எதுக்கு இது கேட்குறேன் தெரியுமா? எங்களுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது. ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் தெனாவட்டாக பேசவும் மாட்டோம், ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அடியில் இறங்கி அலசவும் மாட்டோம். ஒரு யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. எங்கள் நேரத்துக்காக காத்திருக்கிறோம். நான் எப்போதும் சொல்கிறது தான், 3 to 6 மாதம் இந்த ஆட்சி நிலைக்காது. முதல்ல இது அவர் நாளைக்கு பதவிப்பிரமாணம் ஏற்பாரான்னு எனக்கு உறுதியாக தெரியாது. உறுதியா இருக்கீங்களா? 6 மாசம் இந்த ஆட்சி நிலைக்காது உறுதியா இருக்கீங்களா? இந்த நிச்சயமாக உறுதியாக இருக்கேன். மார்க் மை வேர்ட்ஸ் தான், எல்லா இடத்தையும் சொல்லிட்டு. நிச்சயமா சார், நிச்சயமா ஒரு 6 மாசம் கழிச்சு சந்திக்க போறோம். நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசிடலாம். இல்ல கண்டிப்பா இல்ல, யார் யாரெல்லாம் மார்க் சொல்றாங்களோ திரும்பி உங்ககிட்ட கேட்கும் போது அதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி உங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது. அக்கௌண்டபிலிட்டி எடுப்போம். 6 மாசம் வரைக்கும் இந்த ஆட்சி நீடிப்பது ஒரு பெரிய விஷயங்கிறீங்களா? சவாலான விஷயம் தான். ஏன்னா கூட்டணியாக யார் இடத்திலும் ஆலோசித்து சிரோமி அக்கால் இதில் எதனால கூட்டணி விட்டு வெளியே போச்சு? விவசாய சட்டங்களை அமல்படுத்தினாங்க, அதன் காரணமாக வெளியே போனாங்க. கூட்டணி கட்சி தான் ஆலோசனை பண்ணாங்களா? இல்லை இல்லை, அவங்கள்ட்ட அந்த பழக்கமே கிடையாதுங்க. யாரை பேசணும், யார்கிட்ட இது பண்ணணும் அதை விடுங்க. டிமானிட்டைசேஷன் பற்றிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சுல்ல, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தெரியாது நாங்கள் தெரியுமா? ஆமாம், அதை விடுங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கே தெரியாது. அப்போ இவங்க வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்ற ஜாம்பவான்கள், நமக்கு பிடிக்கலங்கிறதுலாம் வேறு, அரசியலில் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அவங்களெல்லாம் உள்ளடக்கி கரெக்டாக ஒரு கூட்டணி ஆட்சியை நேர்மையாக கொண்டு போயிடுவாங்க என்று நம்பினால் அவருடைய நம்பிக்கையை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. சர்வாதிகாரத்தோடு பழகி எல்லா அதிகாரத்தையும் வந்து சென்டர் ஃபோக்கஸ்டாக வச்சு பழகியவர்கள் இவர்கள். சிம்பிள் தான், இவர்களால் ஜனநாயக போக்குக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோதான், அதான் நம்பிக்கை. சர்வாதிகார போக்கையும் திமிரையும் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் வைத்து அரசியல் செய்தவர்களால், ஏய் படியிலையா அவனுக்கு ஈடி அனுப்பு, இவன் பண்ணியிலையா அவன் தீவிரவாதி ஆக்கிறவன், அவன் தீவிரவாதி, அவன் வந்து இல்காட்டன் வெல்த், அதெல்லாம் தூக்கி அவனை தூக்கி ஈடி அனுப்பிச்சு தூக்கி போட்டுறதெல்லாம், இப்படி வந்து பிடிக்காதவங்க எல்லாம் இவ்வளோ நாள் வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இது ஒரு பக்கம். பிடிக்காதவங்களாம் எப்படி பண்ணுறது, பிடிச்சவங்களா இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் விமந்தா பிஸ்வா சர்மா நம்ம கட்சி கொண்டாரா சிஎம் ஆக்கிடு சார். நம்ம தான் வந்து இப்போ கடந்த முறை காங்கிரஸில் இருக்கும்போது யூஎஸ்லாம் அவர் மேலே வந்து லூயிஸ் பர்கரில் கேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம தான் சிபிஐ என்கொயரி கேட்டோம். பரவாயில்ல நம்ம சிஎம் ஆக்கிறார், அவருக்கு தூய்மை ஆகிட்டார். அஜித் பவாரும் நம்ம தான் பெரிய 1000 கோடி உடல், பரவாயில்ல அவரை இப்போ வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கிடு அப்படின்னு. இப்படி ஒன்று பிடிக்காதவனாக இருந்தால் அவனை நசுக்கிறதும், பிடிச்சவனாக இருந்தால் அவனை மகாத்மா ஆக்குறதும் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல. இனிமேல் அதையும் செய்ய முடியாது. இதெல்லாம் தான் இப்போ கை கட்டி வேடிக்கை பார்க்கணுங்கிற. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருவீங்களா? யார்கிட்ட ஹோம் மினிஸ்ட்ரி போகுது, யார்கிட்ட வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி போகுது, யார்கிட்ட வந்து இவங்க தான் பீகாரில் ஏன் நிதிஷ்குமார் வெளியே வந்தார் தெரியுமில்ல? நிதிஷ்குமார் என்ன சொன்னார், பீகாரில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது பிஜேபி வந்து ஸ்பீக்கர் கேட்டு வாங்கிட்டு சபாநாயகர் வந்து பேரல் கவர்மெண்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டார். பிஜேபி சார்பாக அவர் பேரல் கவர்மெண்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க ஏன் கேட்குறாங்கன்னு அவங்க மனசு வந்து போமா இல்லையா இவங்க பண்ணதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம நின்று வேடிக்கை பார்க்கணும். என்ன வேடிக்கை, ஒரு முறையான எதிர்க்கட்சியாக நேற்று நீட்டு முறைகேடுகளை எதிர்த்து நேற்று எங்களுடைய மும்பை காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கைதாகி இருக்கிறோம். எதிர்க்கட்சியாக மக்கள் எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு, எதிர்க்கட்சியாக இருங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்களா? ரைட், அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்கள் பணியை நாங்கள் தொடங்கி விட்டோம்.
ஆளுங்கட்சியாக இவர்கள் கூட்டணி ஆட்சியில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பார்ப்போம். 6 மாதம் தாண்டினா பெரிய விஷயம். 6 மாதம் கழித்து மீண்டும் கூட இடையில வேற ஏதாவது சந்திப்போம். 6 மாதம் கழித்து இந்த பேட்டிக்காக திரும்ப ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் சார். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஏன் வந்து இந்த வெற்றி 99 எம்பிக்கள் கிடைச்சும் ஏன் இந்த வெற்றியை கொண்டாடுறோங்கிற பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மிஞ்சி போனால் ஒரு 6 மாதமே இந்த மோடியுடைய ஆட்சி தாங்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம். பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. சார்.